நினைச்சதை விட ரொம்ப அதிகமாவே கிடைச்சிருக்குதுடி. 2 கூட மீன் கிடைச்சிருக்குது, பரவாயில்ல. நான் கூட ஒரு கூட தான் எடுத்துட்டு வரலான்ட்டு வந்தா, நீ எதுக்கு இன்னொரு கூட எடுத்துட்டு வான்னு சொன்னது சரியா போச்சு போ. 2 கூட எடுத்துட்டு வந்தனால பரவாயில்ல சின்னப்புல. என்ன நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமா இவ்வளவு மீன் கிடைச்சிருக்குது. அப்பா நல்லா வறுத்து சாப்பிடணும். வாடி போலாம், நீ எல்லாம் கழுவியாச்சு. ஏண்டி போலாமா? இரு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அக்கா போதுக்கா, போலாக்கா. எங்க ஆண்டி வேற வந்துருவாங்கக்கா வீட்டுக்கு. அப்புறம் என்ன காணோன்னு சொல்லி தேடுவாங்கக்கா. வாங்கக்கா போலாம். அதான் இவ்வளவு மீன் கிடைச்சிருக்குல்ல, நம்ம இவ்வளவே சாப்பிடுவோமான்னு தெரியல. இவ்வளோ ஒருத்தி இந்த டோரா முட்டைக்கனியை வச்சுட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆண்டி ஆண்டின்னு பயந்துட்டு இருக்கிறான். உனக்கு மட்டுமா ஆண்டி இருக்கிறாங்க? எங்களுக்கு 2 பேருக்கு வந்து ஆண்டி இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. நாங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டி ஆண்டி நான் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கழுவி தான் ஊற்று போகிறாங்க. அதுக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்கோன்னு? ஏன் டோரா? அக்கா உங்களுக்கெல்லாம் திட்டு வாங்கி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பழகிட்டீங்க. எனக்கு அப்படி இல்லைல்லக்கா, நான் புதுசு தானே, அதனாலதான்க்கா கொஞ்சம் பயமா இருக்குது. வாங்கக்கா போலாம். போதுக்கா. பாத்தியாடி குத்தானி, இந்த குதிரை வாழ்க்கை எப்படி பேசிட்டு இருக்கிறா பாரு. நம்ம அத்தை கிட்ட டெய்லி பேச்சு வாங்குறது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. இந்த அம்மனிக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையாமா. ஆக ஒரு நாளைக்கு உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்ப இருக்குது உனக்கு. அவ சொல்றது நான் தானே. வா நம்ம இங்க போலாம். அந்த மீன் நிறையவே கிடைச்சிருச்சுல. ஆத்தங்கரைக்கு வந்தாலே இங்க இருந்து வீட்டுக்கு போற மனசே வராது. வாடி போய் சாப்பிட்டாதான் இதாகும். ரொம்ப பசிக்குது. மீன் வேற சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற வறுத்து சாப்பிடாம. வா கிளம்பலாம். ஐந்திரி. சரி சிம்பிளா, இந்த சீதக்கா வீட்டுல இந்த மீனை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் உங்க வீட்லயே அடுப்பத்த வைக்கிறியா? நான் வந்துடுறேன். குருடி, நான் வேணா வண்டியில கொண்டு போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? இல்லடி சிம்பிளா, வேண்டாம் விடு. நீ அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுல போய் நான் போய் அடுப்பத்த வச்சுட்டு இருக்க முடியுமா? எது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. அது சரி வராது. உங்க மாமியார் வேற இருக்கு வீட்டுல. உங்க அத்தை வேற எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். நானே இதான் இங்கதானே இருக்குது. போய் குடிச்சிட்டு ஒரு 8ல வந்துடுறேன். மலரக்கா பாதியும் சீதக்கா பாதி எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த மீனை நம்ம வறுத்து சாப்பிட்டுக்கலாம். சரியா? எனக்கு வீட்டு கொஞ்சம் வேணும்டி. சரியா? எல்லாம் கழுவியாச்சு, மசால் போட்டு வைங்க. நான் வந்துடுறேன், அதுக்குள்ள கொடுத்துட்டேன். சரி போயிட்டு சீக்கிரமா வா. சரி டோரா, நட மீன் எடுத்துட்டு போய் வை. வண்டி நிறுத்திட்டு வரேன். குந்தா நீ சீக்கிரம் போயிட்டு வாடி. சரி போடி சின்னப்புல, வந்துடுறேன். சீக்கிரம் வா. அங்க கொடுத்து நான் பேசிட்டு நின்றுட்டு இருக்காதா? சரி வரண்டி, அதான் அங்கேயே கழுவி தானே கொண்டு வந்தா. மசால் மட்டும் போடு, அதுக்குள்ள வந்துடுறேன். எல்லாம் எடுத்து வை, நான் கூட வந்து போடுறேன். சரி. பொரி நல்லா இருக்குதுக்கா. இந்த சீதாக்கா நீ எடுத்து சாப்பிடு. நான் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா காரசாரமா தான் இருக்குது. நல்லா வெங்காயம் மிளகாலாம் போட்டுக்கிறா போல, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுக்கா இது. இந்தாங்க, கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மசால் பொரி, அந்த மாதிரியே இருக்குது. ஆமா நானும் சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. அதான் இந்த கீதா தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா. நல்ல குட்டி தான் ஏதோ ஒன்று கேட்டாலும் சாப்பிட்றக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும்னா. சரி பார்த்த வீட்டில் பொரி தான் இருந்ததா. சரி அதான் என்னமோ பண்ணிட்டு இருந்தா. பண்ணி கொடுத்துட்டு அது சாப்பிட்டுட்டு ஏதோ காபி போட்டுட்டு இருக்கிறா. இப்போதான் சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். எனக்கு இப்போ வேண்டாம். பொரி நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு உப்புன மாதிரி ஆயிரும். எனக்கு அப்படிதான் ஆகும் சில நேரத்துல. ஆனா இது நல்லா தான் இருக்குது. ஆமா, பொரி 1/2 மூட்டை பொரி கிடக்குது. வாங்கிட்டு வந்து ஒருத்தரும் செடியை சாப்பிட்றதே இல்லை. சரி பார்த்துட்டுதான் என்ன இவ்வளோ பொரி வச்சிருக்கிறேன், இது ஒண்ணுமே செய்யாம அப்படின்ட்டு ஏதோ வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுத்துட்டு இருந்தா. என்னமோ பண்ணிட்டு இருந்தா. அழகா பண்ணிருக்கிறாளாட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு காலேஜ்ல இருந்து வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். வந்த பூமாரி இங்கே வர சொல்லு, ஃபோன் பண்ணி சாப்பிடட்டும். வந்தானா நான் வீட்டுல எல்லாமே இங்கதான் இருப்பேன்னு சொல்லி வருவாதால, துணி மாத்திட்டு வருவா. வந்தா சாப்பிடட்டும். பொரி அது கவலை பொரி வீட்டுல இருந்ததா? ஆமா மலரு, அது வார அன்னைக்கு மாமா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரா. அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். வீட்டுல பிள்ளைங்களுக்கு எது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா எல்லாம் பொரிய போய் பாப்பாளுங்க. அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா பொரி பக்கமே போறதே இல்லை. அது வார்த்தை நவுத்தியே போயிடும். நல்ல வேலை நல்லா எல்லாம் கவர்ல அதில் எல்லாம் போட்டு நல்லா கட்டி நல்லா இந்த மிளகு சாக்கில் போட்டு எல்லாம் கட்டி வச்சிருந்தனால நவுத்தாம அப்படியே இருந்தது. கடைங்களும் வீட்டுல எல்லாம் டப்பாலெல்லாம் போட்டுதான் வச்சிருந்தேன். எல்லாம் இவ்வளோ இருக்குது. இதை ஒருத்தருமே சாப்பிடலையான்ட்டு அவதான் எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு இதெல்லாம் பண்ணனால பொரி கொஞ்சம் காலியா இருக்குது. நயில குட்டியே சரி அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சாப்பிடு வைக்கொண்டு நம்ம எதையாவது வண்டை வாங்கி வைக்கிறோமா திங்கிறதுக்கு தீனிங்க. அதுவே பிள்ளைங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. பொரி யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று இல்லாட்டி தான் அந்த பக்கமே போறது. ஆமா திங்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னா தானே தேடுவாங்க. முன்னாடியே இருந்துச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் யாரு கண்ணிலையும் வராது. எல்லா வீட்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. எங்க வீட்லயும் அப்படிதான். பொரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆனால் அவர் இருந்துச்சுன்னா பொரியெல்லாம் இந்த போட்டு பூண்டு மிளகாலாம் போட்டு வறுத்து கொடுத்தோம்னு வைங்க, அந்த மனுஷன் நல்லா சாப்பிட்டுக்குவாரு. அதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாரு. பையனும் சாப்பிடுவான். இந்த பூமாரி தான் தேங்காய் ஊற்றி கலக்கி சாப்பிடுவான். ஆமா பொரிக்குள்ள தேங்காய் ஊற்றி கலக்கி சாப்பிட்டேன்னு வையே, அது நல்லா இருக்கும். நானும் முதல்ல சின்ன வயசுலலாம் அப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கிறது. இந்த பிள்ளைங்க எல்லாம் வறுத்து வச்சா கூட சாப்பிட்றது இல்லை. சரி அதனால நான் வேணுங்கிறப்ப 2 கடலை போட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படியே 2 சாப்பிட்றது தான். அது அன்னாடம் சாப்பிட்டாலும் வயிறு உபசம் ஆயிரன்ட்டு நானும் முட்டுறது. மாமாக்கு பிடிக்கும். எங்க அவர் வீட்டில் இருந்தால் தானே சாப்பிடுவாரு. அவர் தோட்டத்துக்கு போறதுக்குமே அங்கே இங்கேயும் போறதுக்குமே சரியா இருக்குது. அப்புறம் எங்க இந்த மனுஷன் சாப்பிட்றாரு? கொடுக்கா அப்படியே நானும் கீரை உருகுறேன். நீ ஒருத்தையே உருகிட்டு இருக்கிற. எப்போ செய்யறக்கே? நீ சாப்பிட மாட்டாரு, நான் மெதுவாக உருகிக்கிறேன். அதுக்கு சும்மா தானே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தான் அப்படியே உருகி வைக்கலான்ட்டு உருகிட்டு
உருகி வச்சிருந்த கீரை எல்லாம் தீந்து போச்சு. சரி அதான் இன்னைக்கு வந்து உருகி வச்சாருன்னு வையி அது 2-3 நாளுக்கு அதை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். அது ஏக்கா மற்றெல்லாம் கீரை இருக்குதுல்ல அன்னாடு பிடிக்கி கொஞ்சம் கொஞ்சம் உருகி கொடுக்க வேண்டியது நிறைய ஃப்ரிட்ஜில் வேற வச்சு கொடுக்குறா. நானும் அப்படியே நினைக்கும் பாரு நான் சமைக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த நேரத்தில் எடுத்து உருகிட்டு இருக்க முடியல. நேரம் பத்த மாட்டேங்குது. சரி கொஞ்சம் சும்மா இருக்கிற நேரத்தில் கிள்ளி வச்சோம்னு வையி அதை எடுத்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இல்லாட்டி அது பிள்ளைங்களை போய் உடச்சிட்டு வா அதுவா இதுவான்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கி அதை உருகி செய்யறதுக்குள்ள சாப்பாட்டு நேரமே முடிஞ்சிடும் போல இருக்குது. இது அன்னாடு பொழப்பா இருக்குதுன்ட்டு தான் சரி பார்த்து ஒரு நாளைக்கு எல்லாம் பண்ணி வச்சோன்னா 2-3 நாளைக்கு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற நேரம் மறுபடியும் உருகி வைக்கிறது தான். அதெல்லாம் கவரில் போட்டு நல்லா சம்பளத்தில் போட்டு வச்சோம்னு வைக்கி கீரை நல்லா இருக்கும். ஒன்றும் ஆகாது. எடுத்து அப்படியே செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் சரிதான் அக்கா. அக்கா மீன் வாங்கலையோ? மீனே மலரே இதனே இவன் மீன் வித்துட்டு வராங்க வாரு. யாருக்கா மீன் விற்கிற இந்நேரத்துக்கு? அடா நிலாவா? இவங்க 3 பேர் எல்லாம் கொடி கொடி எடுத்துட்டு எங்க போனாங்க? இப்போ நான் மீன் வித்துட்டு வரா. அக்கா மீன் வாங்கலையா? மீன் அட வானிலா என்ன மீன் வித்துட்டு வரா? என்ன புது வியாபாரமா? இது கூட நல்ல ஐடியாவா இருக்குதே. பார்க்கலாம் அடுத்த வாட்டி இருந்து பெருசா மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணலாம். நல்ல யோசனை தாக்கா. ஆனா இப்போ இது விற்கிற பொருள சும்மாவே எடுத்துட்டு வந்தா அப்பா இறக்குங்களே பிடிச்சு என் மலரக்கா உட்காந்துட்டே இருக்கிற இறக்கேக்கா. இந்த எந்திரிச்சு வந்து இறக்குறக்குள்ள நாமளே இறக்கிடலாம் போல இருக்குது. விற்கிறக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு எங்கிருந்து இப்படி மீன் கிடைச்சது? வாங்கினீங்களா? இவங்க எங்க வாங்கியிருக்க போறாங்க? ஏன்டி ஏதாவது போய் மீன் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தீங்களா? இந்நேரத்துக்கு கூட மீன் மார்க்கெட் மத்தியான நேரத்துல எங்க போய் வரும்? அது கூட வந்து சாயங்கால நேரம் தானே வரும். ஏனிலா எங்க போய் எடுத்துட்டு வரீங்க இவ்வளோ மீன்? அப்படியே டொப்பிக்கார புருஷன் கட்டு கட்டா பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் போய் மீன் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரக்கு. அட யாக்கா நீங்க வேற. நானு சின்ன புள்ளையும் அந்த டோரா புள்ளையும் 3 பேர் சேர்ந்து சரி அதை சாப்பிடணும் போல இருக்குது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு சரி ஆத்துக்கு போய் பார்க்கலாம் மீன் கடைசா பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அது பார்த்தா இன்னைக்கு என்னமோ நமக்கு லக்காட் இருக்குது. 2 கூட மீன் கிடைச்சது. சரி அதான் எடுத்துட்டு வண்டியிலே வந்துட்டோம். சின்ன பிள்ளையோட வண்டியில எடுத்துட்டு போயிருந்தோமா அதனால மீன் கூட நிறைய பிடிச்சிட்டு வண்டியிலே வந்துட்டோம். சரி அதான் அவ்வளோ மீன் கிடைச்சதல்ல நீங்களும் மலரக்காவை ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்கன்னு ஒரு கூட எடுத்துட்டு வந்தீங்க. அப்படியா? ஆத்துல பிடிச்ச மீனா இது? அது சரி நல்லா பளிச்சுட்டு இருக்குது. ஆமா அங்கே எல்லாம் கழுவி செதில் கீதில் எல்லாம் எடுத்து தலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நல்லா சுத்தமா கழுவிதை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க போய் சும்மா ஒரு அளவு சலாசிட்டு சமைக்கலாம். நாங்க ஏதோ 1-2 கிடைச்சிச்சுன்னா சரி அப்படியே அங்கேயே வேக வைக்கலாம். நிறைய கிடைச்சா வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். இல்லாட்டி அங்கேயே ஏதோ ஒரு சின்ன அடுப்பு மாதிரி ஏதாவது போட்டு அப்படியே வறுத்து சாப்பிட்டுட்டு வரலான்னு கத்தி மிளகாத்தூள் எல்லாம் எடுத்துட்டு தான் போனோம். பார்த்தா நிறைய மீன் கிடைச்சனால சரி எல்லாம் கழுவி கூடையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டில் போய் செஞ்சுக்கலான்ட்டு. பரவாயில்லையடி இவ்வளோ மீன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா அவங்க 2 பேரும் எங்கப்போ? அவங்க ஒரு கூட மீன் எடுத்துட்டு போய் சின்ன பிள்ளை வீட்டில் முன்னாடி ஏதோ அடுப்பு போட்டு அடுப்பில் ஏதோ வேக வைக்கிறேன் ஏதோ வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கழுவிட்டோம்ல மசால் போட்டு வைக்கிறேன்னு கொண்டு போயிருக்கிறாங்க. சரி நான் இந்த கூட மீன் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி பாத்துல நிறைய மீன் இருக்குதா? ஆமாக்கா மீன் எங்களுக்கே இவ்வளோ கிடைச்சிருக்குது பாருங்க. நிறைய இருக்குதாட்டு இருக்குது இந்த வாட்டி. என்ற வயனுக்கு தெரிஞ்சா அவன் ஆத்துட்டே இந்த பக்கம் வரமாட்டானாட்டு இருக்குது. ஆமாக்கா நிறைய இருக்குது. ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்க பையனுக்கு எல்லாம் காலேஜ் லீவ் விடுவாங்கல்ல அப்போ போய் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வர சொல்லுங்க பசங்களோட சேர்ந்து. நிறைய மீன் இருக்குது. நாங்கள் போனதுக்கு எவ்வளோ மீன் கிடைச்சிருக்குது. அவன் போனால் 4 கூடியே எடுத்துட்டு வந்துடுவான் போல இருக்குது. பார்க்கலாம். அவனை தனியான பிறகு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்க அப்பாட்ட சொல்லி தான் 2 பேரையும் தான் போக சொல்லணும். அப்படி போனால் தெரியாது. அவனை தனியாக போக சொல்றதுக்கு அவன் போய் ஆத்துக்கிட்டே விட கொஞ்சம் பயமா இருக்குது. எந்த நேரத்தில் தண்ணி ஸ்பீடாக வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாக்கா அதுவும் சரிதான். அவன் கொஞ்சம் வாழை பிடிச்ச பையன் தான். அவனுக்கு சரி சொல்லி தான் அனுப்பணும். சரி அப்போ நாங்கள் வேணா கூட போயிட்டு வரோம் அவங்க கூட. சரி அப்புறம் பார்த்துட்டு அவனுக்கு முதல்ல லீவ் விட்டுட்டோம். சரிக்கா இந்த மீன் ஆளுக்கு பாதி வச்சுக்கோங்க. நான் அப்படியே கிளம்புறேன். யானிலா இரு மீனெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். பாவம் இந்த தங்கச்சிக்காரி டீ வச்சுட்டு இருக்கிறா. இரு குடிச்சிட்டு போவியாமா? இந்த பொரி என்னமோ கார பொரி மாதிரி எதை செஞ்சிருக்கிறா கொண்டு வர சொல்லிட்டா. சாப்பிட்றியா? சாப்பிட்டுட்டு வேணா டீ குடிச்சிட்டு போவியாமா? இரு. இல்லக்கா நான் இப்போ பொரி சாப்பிட்டு டீ குடிக்கிற மாதிரி இல்லை. சின்ன புள்ளி அந்த டோரா புள்ளி காத்துட்டு இருப்பாங்க. நான் மத்தியானம் சோறு கூட சாப்பிடலக்கா. ரொம்ப பசிக்குது. மீன் வறுத்து தான் சாப்பிடணுன்ட்டு ஒரே முடிவோடு இருக்கிறேன். அது வரைக்கும் வேற எதுவும் சாப்பிட்றதில்ல. சரியா? நான் ஃபர்ஸ்ட்டு போய் மீன் வறுத்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் நான் வேணா அப்புறமேல் வரேன். மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வரேன். நைட்டுக்கு எல்லாம் இதுதான். எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு வச்சு ரசத்தை வைக்க சொல்லிடுவோம். ரசம் கூட காலையில் வச்சது இருக்கும். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வடிக்க சொல்லிட்டு கொஞ்சம் மீன் மசால் போட்டு எல்லாம் வறுத்து என்ற டொப்பிக்காரனுக்குமே என்ற மாமியாருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் அப்படி சாப்பிட்டுட்டு அப்புறமேல் வரேன். நீங்களும் போய் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் நைட் சாப்பிட்டுட்டோம். அப்படியா? சரி போயிட்டு அப்புறமேல் வேணா வாங்க. சரிக்கா நான் அப்புறமா 7 மணிக்கு மேலே வேணா வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேணா அப்புறம் நைட்டு போகிறோம். சரியா? நீங்கள் அதுக்குள்ளே இதெல்லாம் மசாலா மட்டும் போட்டுருங்க. லைட்டை கழுவிட்டேன். சரிக்கா நான் அப்படியே போயிட்டு வரேன். என்ன மலர மீன் நிறையா தான் இருக்குது. சரி பாத்திரத்தில் பாதி போட்டு தரட்டுமா? இங்கே இருக்கட்டுக்கா விட. இங்கே தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. இங்கே செய்யி. இப்போ என்ன இன்னொரு நாளைக்கு வேணா பிடிச்சி சமைச்சுக்கிறேன். அட இவ்வளோ மீன் இருக்குது இல்லை? பரவாயில்லக்கா. அதான்
வேணுங்கிறது. அப்புறம் இங்க இருக்கிற சாப்பிடட்டும். சரியா? என்ன சொல்ற? சரிக்கா, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, அப்ப இங்க சேர்ந்து செய்யலாம். அப்புறம் குழம்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். சரியா? அப்புறம் மிச்சம் இருந்தா கூட நாளைக்கு கூட சூடு பண்ணி வைங்க. நான் வந்தா கூட ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். சரி மலரே. அப்ப சாப்பாடும் கொஞ்சம் சேர்த்தியே வைக்கட்டுமா? இங்க சாப்பிட்டுக்கிறீங்களா பேசாம? இனி எதுக்கு போய் ஆக்கிட்டு இருக்கிற? சாப்பாடெல்லாம் ஒன்றும் சேர்த்து ஆக்க வேண்டாக்கா. சோறெல்லாம் அங்கே மத்தியானம் கொஞ்சம் பிள்ளைங்க வந்து சாப்பிடட்டும்னு 2 டம்ளர் போட்டு செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். சாப்பாடு அப்படியே தான் இருக்குது. இப்போ மீன் குழம்பு செஞ்சோம்னா அந்த சோறு போட்டு சாப்பிட்டுட்டு மாவும் இருக்குது. வேணும்னா ஒரு அடசல் இட்லியோ இல்லாட்டி தோசையோ போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சோறு வேறு நிறைய ஆக்கிறாத. நான் அங்கேயும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி மலரே. சரி, அப்போ குழம்பு மட்டும் வைக்கிறீங்க. சரிக்கா. சரி, வெளியே அடுப்புலயே வைக்கலாமா? சரி, இதான் அடுப்பு தான் இருக்குது. விறகும் கிடக்குது இல்ல. சரி, இந்த கீரை உருகியாச்சுன்னா உள்ள எடுத்து வச்சுட்டு வா. நான் போய் மீன் ஒரு அலா சலாசிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வைக்கிறேன். சரி. சரி இரு, காப்பி இதை போட்டுட்டு இருந்தா வரட்டு குடிச்சிட்டு நம்ம அப்புறம் போய் குழம்பு வைக்கலாம். அதுக்குள்ள இது கொஞ்சம் இருக்குது, உருகி வச்சுட்டு போறேன். அக்கா, யாரும் வந்த மாதிரி இருந்தது? வாங்கிட்டா. இதான் இந்த நீலா தான் வந்துட்டு போனா. அதான் மீன் ஏதோ ஆத்துல பிடிச்சாங்களாம், அதை கொடுத்துட்டு போறான். அட, மீன் ஆத்துல பிடிச்ச மீனாக்கா? ஆமா கீதா, இந்த சின்ன புள்ளையுமா நிலாவும் ஏதோ ஆத்துக்கு போயிருக்கிறாங்களாட்டுக்குது. ஏதோ கூட நிறைய மீன் கிடைச்சதாமா. சரி, அதான் அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க. அதான் நானும் மலர் பேசிட்டு இருந்தேன், குழம்பாட்டவே அப்படியே வச்சிடலாமா அப்படின்ட்டு. அப்படியாக்கா? சரி, குழம்பே வச்சிடலாம். ஆமா, எங்க அந்த நிலா புள்ள காப்பி எடுத்துட்டு வந்தா? போயிட்டாளா அதுக்குள்ள குடிக்காமையே? சத்தம் கேட்டுச்சு, யார் வந்திருக்கிறாங்கன்னு தெரியலன்ட்டு சரி எதுக்கு 4 காப்பி இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்தேன். அவ போயிட்டா கீதா. அவளுக்கு இப்ப காப்பி குடிக்கிற மூடு இல்லையாமா, மீன் சாப்பிட்றது தான் இருக்குதா. அதனால அவ கிளம்பிட்டான். சரி கீதா, காப்பி குடிச்சிட்டு இதை வெங்காய தக்காளி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரையா. அந்த மீன் கொண்டு போய் எங்க புறக்காளி பக்கம் வச்சுட்டு ஒரு ஆளா சலாசிட்டு வந்துடு. அதுக்குள்ள அதான் மலர் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கட்டும். வெளியே அடுப்பத்தை வச்சு குழம்பு வைக்கலாம். நான் வைக்கிறேன் குழம்பு. சரிக்கா. சரிங்களா, காப்பி ஆடிட்டு இருக்குது, எடுத்து குடிங்க. ஆரக்கா, நீங்களும் எடுத்து குடிங்க. கொண்டா கீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.